அப்படியே அண்ணா சாலை மேம்பாலத்துல ஏறி மன்னிக்கணும். அந்த ஜாமீன் விஷயத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். நீ தப்பா நினைக்கப்படாது. கடமை செய்ய தவறினவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. பொது வாழ்வுல தவறு செய்யறவங்க மக்களுக்கு பதில் சொல்லியே தீரணும். தலைவரே, நீங்க சட்டத்தை மட்டும் திருத்தல, இந்த மாதிரி ஆளுங்களே திருத்திருக்கீங்க. மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது நீங்க தான் தலைவா. தலைவரே, நீங்க எது செஞ்சாலும் அது நாட்டுக்கு நல்லதா தான் இருக்கும். தலைவரே, உங்க செயலும் வீரமும் தான் நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய பலமே. இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீங்க எடுத்துக்காட்டா இருக்கீங்க தலைவரே. தப்பு செய்யறவங்க மன்னிக்க கூடாது, அது சட்டமும் மன்னிக்காது. ஆளுநரை சந்திச்சு அதை பத்தி பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் அமைச்சரவை கூட்டம் இருக்கு, அங்க சந்திப்போம். கவர்னரை பார்க்க போறியா? ஏன் டெல்லி போகக்கூடாது? இனி யாரையும் பார்க்க முடியாதியா? என் மேலே சிபிஐ விசாரணைக்கு போறியாடா? எல்லா விசாரணை நான் தான் வைப்பேன், நான் கேள்வி வைப்பேன், நீங்க தான் பதில் சொல்லணும். நல்ல வேளை ஒருத்தர் இல்ல. சனி மாதிரி நிக்க கேட்டியா? முக்கிய அறிவிப்பு. இன்று காலை 10 மணி அளவில் கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த முதல்வர் தமிழரசனின் கார் வெடித்து சிதறியது. இதில் முதல்வர் தமிழரசன் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தார். சொன்ன கேட்டா தானே? நம்ம சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ சொன்ன பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு வேணும்னு, கேட்கலையே. எனக்கு எதிரியே இல்லைன்ட்டாரு. இப்ப பாருங்க, அவரு காலிலே பாம்பு வச்சுட்டானுல. நானே அந்த காலத்து எஸ்எல்சி, எனக்கு தெரியாதா? அந்த பாம்பை வச்சு நான் தானே சொல்லவே இல்லையா? நான் தான் உழைக்கணும். இங்க பாருங்க, இந்த விஷயத்தை விட சொன்ன. இப்ப நீ யார் சொன்ன பத்தியா? பிஓஎம் பாம்பு, அதெல்லாம் உனக்கு வச்சிருவேன். ஆமா, நம்ம தலைவர் தமிழரசன் நம்மள எல்லாரும் தவிக்கி விட்டு போயிட்டாரு. எத்தனையோ நல்ல திட்டங்களை மக்களுக்காக செஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய திட்டங்களை செய்யணும்னு என்கிட்ட ஆலோசனை கேட்டாரு. அந்த திட்டங்களை எல்லாம் செய்ய முடியாம நம்மளை விட்டே போயிட்டாரு. குறிப்பா பெண்கள் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட நல்ல மனிதரை நம்ம மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாடே இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் விட்டு சென்ற பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற அவருடைய ஒரே அன்பு தம்பியாகிய நான் இதே முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து உங்களை எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி அரவணைச்சு வழி நடத்தி செல்லாமனு முடிவு பண்ணிட்டேன். யோ கல்வி, யார கேட்டு முடிவு பண்ணீங்க? யார கேட்கணும்? இதாயா, இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ள விடப்படாதுன்னு ஏன்னா பட்டினி எடுத்து நோட்டீஸ் விட்டேன். தெரியுமா உனக்கு? 35 வருஷமா என் பொண்டாட்டி ரேஷன்ல அரிசி வாங்கி கஞ்சி வச்சா. 1960 குற்றால அருவி ஷோடு விழும்போது நீ அடிச்சு தூக்கி போட்டான். அப்படி செத்து பழச்சு அரசியலுக்கு வந்திருக்கேன். ஒரு நல்ல நேரம் வருது, அதுக்குள்ள சனிய மாதிரி பேசிட்டேன். ஒரு கும்பிடு. யோ, இந்த ஊழ கும்பிடலாம் கும்பிடாதையா. எந்த முடிவா இருந்தாலும் எங்களை கேட்டுதான் முடிவு எடுக்கணும். இவருக்கு நீ சேரபாடியா? அக்கா தங்கச்சி கேட்டீங்களோ? 2 பேரும் ஒண்ணு போல கேள்வி கேட்கல. சரி அப்பா, உங்க முன்னாலே கேட்க, என்ன சீஃப் மினிஸ்டர் சீட்ல உட்கார வைங்க. இன்று நடைபெற்ற சட்டசபை பொதுக்கூட்டத்தில் அடுத்த முதல்வர் பதவிக்கான போட்டிக்கு கட்சியினரிடம் வாக்குவாதங்களுடன் கடும் போட்டி நிலவியது. வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறியது.
இதைத் தொடர்ந்து கவர்னரின் உத்தரவின் பேரில் சட்டசபை கலைக்கப்படுகிறது. வணக்கம். முக்கிய செய்திகள். அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் மே மாதம் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். அதன்படி மே 5ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹலோ சார். பரவாயில்ல கலெக்டர், இந்த தடவை நம்ம ஆட்சி தான். ஜெயிக்க போறது நிஜம். இந்தாங்க உங்க பேனோட கையெழுத்து போடுங்க. கொடுங்க. பேனர் ராசியான பேனர் தானே? கலெக்டர் கவலைப்படாங்க. நான் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே வேலை என்ன தெரியுமா? உங்களை ஹோம் மினிஸ்டர் ஆக்கிறதா நினைச்சிருக்கேன். எல்லாத்தாரும் ஹோம் மினிஸ்டர் ஆக்குறீங்கன்னு சொன்னீங்க. கோயில பிரசாதம் கேட்ட மாதிரி கேட்க இங்க மன்னாதி மன்னமெல்லாம் மண்ண கவிக்கிட்டு இருக்கான். போல அடுத்த லட்சம் பார்க்கலாம். போங்க தல. ஐயோ கல்வி, இந்த தேர்தலை நாம எப்படி ஜெயிச்சிடலாம்ல? இதுல சந்தேகம் எப்படில கதையை போய் பேசிக்கிட்டு இருக்க? நான் இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன். இல்ல ஏகப்பட்ட கள்ளோட்டு போட போறோம். நீ ஏன் பயப்படுத? நம்ம ஜெயிச்சிருவோம். யோ, அப்ப எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துறியா? போச்சு. கார் ஆக்சிடென்ட்ல நீங்க இறந்துட்டதா நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு எப்படி உயிரோட வந்தீங்க? எங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட வந்து நிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு இந்த மாணவர்கள் தான் காரணம். அதுக்கு பின்னாடி நான் கண்டுபிடிச்சு பார்த்தப்போ என்னை சுத்தி இந்த மாணவர்கள் தான் இருந்தாங்க. எனக்கு எதிராக சதி செஞ்ச கூட்டம் என்னை கொலை செஞ்சிருவாங்களோன்னு இந்த மாணவர்கள் தான் எனக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. எனக்கு உடம்பு சரியாகி நான் வர்றதுக்கும் இந்த பொது தேர்தல் வர்றதுக்கும் நேரம் பொருத்தமா அமைஞ்சிருக்கு. சார், நீங்க மீண்டும் முதல்வரா வர்றது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. நீங்க மறுபடியும் ஆட்சியை பிடிப்பீங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா. தமிழ்நாட்டின் அன்பான மக்கள் இருக்கிற போதும், மாணவர்கள்ங்கிற இந்த மகத்தான சக்தி இருக்கிற போதும் எனக்கு சந்தேகமே கிடையாது. சார், நீங்களா? வணக்கம். என்னால நம்பவே முடியல சார். நீங்க திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி நல்லவங்களுடைய வாழ்த்து இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க. உட்காருங்க சார். வணக்கம். முக்கிய செய்திகள். நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இறந்துவிட்டதாக கருதப்பட்ட முன்னாள் தமிழக முதல்வர் தமிழரசன் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் வந்து தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். இச்சம்பவம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முதல்வரின் இந்த திடீர் வருகை காரணமாக காரில் குண்டு வைத்தது யார் என்ற உண்மை மிக விரைவில் தெரிய வரும். யோ கல்வி, உண்மையிலேயே நீ சிஎம் கார்ல பாம்பு வச்சியா இல்லையா? பின்ன காருக்குள்ள வைக்காம கடலுக்குள்ளே போட்டேன். நம்ம 2 பேரும் உயிருக்குறா பழையும். என் மேல சந்தேகப்பட்ட பத்தியா? அதான் உயிரை பிடிக்க மாட்டேங்க பார்த்துக்கோ. அந்த பம்பாய்க்கார பெயருவானுவோ அவங்ககிட்ட நம்ம 2 பேரும் தானே பேசணும். அவனு பாம்பு வைக்கும் போது நான் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தேன். ஒருவேளை பாம கடல் வழியா கொண்டாடணும்னு சொன்னானோட அந்த கடல் தண்ணி போய் நனைஞ்சிருக்குமோ? அதான் வெடிக்கலையோ? சிஎம் பாம்பிளாஸ்டிங் பண்ணி வெடிச்சு செய்தி வந்திருக்க. அப்ப இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. யோ கல்வி, எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில உன்கிட்ட வந்திருக்கேன். அந்த சிஎம் மட்டும் திரும்பவும் ஜெயிச்சு சிஎம்மா வந்துட்டான்னு வச்சுக்க, நம்ம எல்லாத்துக்கும் ஜெயிலு தான். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி நாம ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாது. பாத்துக்க. அப்படியே சிஎம் ஜெயிச்சிட்டாலும் அவன் சீட்ல உட்கார அவன் உயிரோடு இருக்க மாட்டான். நீ ஏன் பயப்படுத? யோ, ஒருவேளை அவன் திரும்ப ஜெயிச்சு சிஎம்மா வந்துட்டா நீ என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவா? நம்ம 2 பேரும் வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ ஏன் பயப்படுத? ஸ்டூடண்ட்ஸ் கேக்குற ஜாமீன் ரத்தாகுமா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா?
இன்னைக்கு நம்ம சிஎம் உயிரோட வந்திருக்காருன்னா அது காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் சக்திங்கிறது சாதாரண சக்தி இல்ல, அது மாபெரும் மகத்தான சக்தி. அதே மாதிரி வரப்போற தேர்தலையும் நம்ம தலைவர் தமிழரசன் தான் நிச்சயமா ஜெயிப்பாரு. அவர் ஜெயிச்சு வந்ததும் இந்த ஜாமீன்ங்கிற சட்டத்தை அடியோட ரத்து செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல ரவுடிசம், அநியாயம், அக்கிரமம் அத்தனை ஒழிச்சு மறுமலர்ச்சி உருவாக்குவார் நம்ம தலைவர். இளவரசே, பொதுமக்களை பத்தியோ ஊடகங்களை பத்தியோ கவலைப்படாதீங்க. அவங்க நமக்கு பக்கபலமா இருப்பாங்க. நான் உயிரோட வந்துட்டேன், மக்களுக்கும் அது தெரியும். நீங்க வழக்கம் போல கல்லூரிக்கு போங்க, படிப்புல கவனம் செலுத்துங்க. மக்கள் நமக்கு பக்கபலமா இருப்பாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது சார். இனிமே நாங்க தைரியமா இருப்போம். ஆமா சார். சிஎம் காப்பாத்தி 6 மாசமா தலைமறைவா வச்சிருந்தீங்க, அதுக்கான காரணம் என்ன? உங்க நோக்கம் என்ன? அவரை நாங்க சீக்கிரமா ஒப்படைச்சிருந்தோம்னா அவர் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. அதனாலதான் 6 மாசம் கழிச்சு ஒப்படைச்சோம். அடுத்து உங்க திட்டம் என்ன சார்? பொறுத்திருந்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் பவர்னா என்னன்னு. ப்ளீஸ் இடம். இப்ப நிலைமை கிரிட்டிக்கலா இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? சார், இதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி சரண்டராக சொல்லியிருக்காரு. சோ அவங்களை அரெஸ்ட் பண்றதுதான் நம்ம கடமை. எப்பவுமே கடமைன்னு சில விஷயத்துல நம்ம அவசரப்படுறோம். அது பப்ளிக் மத்தியில ஆன்டி ரியாக்ஷனா போயிருது. சார், ஸ்டூடெண்ட்களுக்கு இப்போ மக்கள் மத்தியில நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு சார். அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லங்கிறீங்க? தட்ஸ் ரைட், அதான் நானும் நினைக்கிறேன். என்னதான் ஸ்டூடெண்ட்ஸ் கடத்தல் குற்றச்சாட்டு பண்ணிருந்தாலும் உங்களையோ பப்ளிக்கையோ பாதிக்கல. எஸ் சார். am I right? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்துல அவசரப்படக்கூடாது சார். நீங்க எதை சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். கூல் டவுன். நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவா இருந்திருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வருங்கால தூண்கள். சொசைட்டி, அவங்க சொசைட்டியின் நாகரிகம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாப்போமே. இது ஒரு புது அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு அவங்கள வாட்ச் பண்ணி தான் பாப்போமே. நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எஸ் சார். நான் தனி ஒரு மனுஷனுக்கு சொந்தம் இல்ல, தமிழ் மக்களுக்கே சொந்தமானவன். நான் பணிஞ்சு நடக்கிறவன் தான், ஆனா குனிஞ்சு நிக்கிறவன் இல்ல. நான் ஏழ்மையானவன் தான், ஆனா நேர்மையானவன். நான் வன்முறையை வெறுக்கிறவன், ஆனா புரட்சியை நேசிக்கிறவன். விழித்தெழு மனிதா விழித்தெழு, அடிமை இலங்கை நொறுக்கிட வெடித்தெழு. கொதித்தெழு மனிதா கொதித்தெழு, குருதி கொந்தடித்து கொப்பளித்து குமுறி எழு. கொதித்தெழு மனிதா கொதித்தெழு, குருதி கொந்தடித்து கொப்பளித்து குமுறி எழு. விழித்தெழு 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 மனிதா விழித்தெழு. விழித்தெழு 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 மனிதா விழித்தெழு.